Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மல்லி கலெக்ஷன் பார்க்கல, மல்லிக்கான ஒரு உரம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ என்னுடைய 16 வகை மல்லி கலெக்ஷன் கொடுத்துருந்தேன். அதில் இந்த வருஷத்துக்கான அப்டேட் அப்படியே கொடுத்துருந்தேன். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தரேன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மல்லி பதியம் போட்டு கலெக்ட் பண்ணுறத ஒவ்வொரு வீடியோ அப்டேட் கொடுத்துட்டே வரேன். எவ்வளோ வருது அப்படின்றதையும் அப்போ வீடியோவில் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ண பார்க்குறேன். இந்த சீசனில் பதியம் போட போகிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறதால அவங்களுக்கான அப்டேட்டை இந்த தொடர்ந்து ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான உரம், மல்லிக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க காய்கறி செடி, பழச்செடி, ஈவன் ரோஸ் இருந்தால் கூட கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக பூத்து குலுங்கிறதுக்கு இந்த உரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நிறைய காசை போட்டுலாம் வாங்க தேவையில்லை, ரொம்ப கடையில் கம்மியாக கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும், எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பத்தைங்களாகவும் இருக்கும், இல்லை தூளாகவும் பவுடர் டைப்லேயும் இருக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது கடலை புண்ணாக்கு, இது மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க. அதை வாங்கி கொஞ்சமாக முந்தின நாள் நைட்டே நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற விட்டுருங்க. கடலை புண்ணாக்கை வெறுமனையாக அப்படியே போட்டு ஊற வைக்காதீங்க. கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலை புண்ணாக்கில் புழுக்கள் வரும். அதை வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு கடலை புண்ணாக்கு எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை கைப்பிடியாவது வேப்ப புண்ணாக்கு சேர்க்கணும். ரெண்டுமே ரொம்ப ரேட் வைஸ் கம்மி தான். உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் கூட இந்த உரம் அப்படியே வரும், கெட்டும் போகாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறத பொறுத்து இதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது கண்கூடான பலன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக வளர்க்கக்கூடியது தான். ஒரு பக்கெட்டில் நல்லா முந்தின நாளே உங்களுக்கு எவ்வளோ உரம் வேணுமோ செடிக்கு ஏற்ற மாதிரி போட்டு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருங்க. மறுநாள் நல்லா நொதிச்சு நுர மாதிரி வரும். அதை எடுத்து ஒரு ஜக்கு அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1க்கு 10 அந்த ரேஷியோவில் செடிங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. அந்த அளவுக்கு பூத்து குலுக்குங்க. குட்டி குட்டியாக பூக்கிற செடி கூட பெருசாக பூக்குது, விரல் சைஸில் இருக்குது அப்படின்னு தாராளமாக சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பூத்து குலுங்கும். எல்லா விதமான செடிங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு கொடுக்குறீங்க இல்லையா, அப்போது இந்த உரம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. வர தளிர்கள் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். மொட்டோடவே நிறைய மொட்டு பஞ்சாக வச்சு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் நர்சரிங்களில் கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த மாட்டு தீவனம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் வாங்கிக்கோங்க. கிலோவே 70 ரூபா 50 ரூபா அப்படி தான் இருக்கும். கடலை புண்ணாக்கு அவ்வளோ இருக்கும். வேப்ப புண்ணாக்கு இன்னுமே ரேட் கம்மி தான். இதை வாங்கிட்டு கரைச்சி இதே மெத்தடில் கொடுத்து பாருங்கள். கொடியாக இருக்கிற செடியும் சரி, செடியாக இருக்கிற செடியும் நல்லா பூத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர வீடியோஸில் கண்டிப்பாக கிவ்அவே அப்டேட் இருக்கும். என்னன்றதை முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.